ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சுன்றதை பார்க்கலாங்களா? இன்றைக்கி நான் சிம்பிளாக தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுருக்கேன். ஏன்னா சின்ன பொண்ணுக்கு ரொம்ப ஃபீவராக இருந்தது, நைட்டு ஃபுல்லாக பயங்கரமான ஃபீவரு. ஸோ அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி கஞ்சி காசி கொடுத்துட்டு அது ஒரு மாத்திரை போட்டு அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தாங்க நான் கஞ்சி காசியிருக்கேன். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா சுடக்கஞ்சி தான். இது பச்சரிசியில் செஞ்ச கஞ்சி. அது நீர்க்க காய்ச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம குடித்தோம்னா கொஞ்சம் ஃபீவர் மட்டுப்படுங்க. அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டால்னா அவள் க்யூர் ஆகிடுவா. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி கஞ்சி காய்ச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் இன்றைக்கி காம்படிஷனில் வேறு கலந்துக்க போகிறாங்கங்க. இந்த கஞ்சிக்கு சைடிஷ் என்ன பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், ஆனியன், அப்புறம் பூண்டு ஊறுகாய், இது தான் நான் வச்சுருக்கேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிடுவாங்க. நான் சைடிஷ் பெருசாக எதுவும் செய்யலை இப்போது. ஏன்னா அவளுக்கு ஃபீவர்ன்றதுனால கொஞ்சம் அவளை கவனிக்க வேண்டியதாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு லஞ்சு அங்கேயே கொடுத்துருவாங்கங்க. இருந்தாலும் எனக்கு மன திருப்திக்காக குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும் இல்லைங்களா? அதனால் நான் பிரிஞ்சி பாக்கெட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த 20 ரூபாய் பிரிஞ்சி தான் நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காம்படிஷனும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுவாங்க. அதனால தான் நான் இதை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அங்கேயே அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொடக்ட் பண்ணிவிடுவாங்க. சரி வாங்க, இந்த 20 ரூபாய் பிஞ்சி நம்ம எப்படி இருக்குன்றது பார்க்கலாங்களா? பாருங்கள், இதில் என்னென்ன சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னா ஆனியன் கொடுத்துருக்காங்கங்க. பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள். ஆனியன் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. 20 ரூபா தானே, பரவாயில்ல, நம்ம வாங்கலாம். அடுத்தது ஊறுகாய் கொஞ்சம் கொடுப்பாங்க. இந்த ஆனியன் கூட அந்த ஊறுகாய் ப்ளஸ் இந்த மீல் மேக்கர் இது எல்லாமே வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் ஊருங்கள்லாம் இந்த 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய் பிரிஞ்சு விற்குதான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே எல்லாருமே ஒரு லைனில் ஒரு 5-6 கடைக்கு மேலே இருக்குங்க. அதனால் மோஸ்ட்லி இதை தான் சாப்பிடுவாங்க. பேச்சுலர்ஸ்க்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட்டான ஸ்ட்ரீட் டாக் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு சாப்பாடு போகிறோன்னு அவங்களுக்கு அந்த டைம் கரெக்டாக தெரிஞ்சிடும். அதனால் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம். இதை கஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆறட்டம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். கஞ்சி இப்போ ஆறிடுச்சு. எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் வாங்க. வெளியில் அவங்க கதவை தட்டுறாங்க. கஞ்சியும் நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் வாங்க. அவங்களும் சாப்பிடட்டும். பாருங்கள், இப்போ தான் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சாப்பிடட்டும். நம்ம வேறு வேலை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், வெளியில் போய் பார்த்தா கஞ்சி வெளியில் கீழே கொட்டிகிட்டு இருக்காங்க. என் தப்பு தான். நான் மேலே வச்சுட்டு வந்தேன். கீழே வச்சுருக்கணும். அவங்க சாப்பிடும்போது தவறுதலாக அது கீழே விழுந்துருச்சு. அவங்களுக்கு ரொம்ப பசி. அதனால் அந்த கீழே இருக்கிற அந்த ஃபுட்டையே சாப்பிட்றாங்க. நீங்கள்லாம் ஸ்ட்ரீட் டாகை ஆதரிக்கிறீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது ஒரு ரெகுலரான ஒரு பழக்கமாக ஆயிடுச்சுங்க. ஏன்னா அதுவும் பசியில் இருக்குது, நம்ம வீட்டாண்ட இருக்குது. ஸோ அதுக்கு நான் டெய்லி ஃபுட்டு வைக்கிறது எனக்கு ஒரு பழக்கமாகிடுச்சுங்க. பாருங்கள், சாப்பிட்டுட்டு இருக்குது. மேலே எடுத்து வச்சாச்சு, சாப்பிடுது. அதுக்கு ரொம்ப பசி. அது சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரீட் டாகம் வந்துடுச்சு. அது பார்த்த உடனே அதுக்கு கோபம் வந்துடுச்சு. எங்கே அதுக்கும் நம்ம எதனா செஞ்சுடுவோமோன்னுட்டு அவங்க 2 பேருக்குள்ளே ஃபைட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு அது மீதி இதுக்கு எடுத்துகிட்டு வச்சேன். இப்போ அதுங்க 2 பேர் சாப்பிட்ட பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குதுங்க. ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கஞ்சியோ கூழோ அதுங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் கிளம்பியாச்சு. அவங்க காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. இவ தான் சின்னவ ஸ்பீச்சில் கலந்துருக்கா. தமிழ் ஸ்பீச்சு ஸ்கில்ஸில் கலந்துருக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா வினாடியில் கலந்துருக்கா. பெரியவ பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் போயம் ரைட்டிங் கலந்துருக்கா. தமிழில் கட்டுரை ரைட்டிங் கலந்துருக்காங்க. இவன் ஸ்கூல் லெவலில் செலக்ட் ஆகிட்டு அடுத்தது ஒன்றிய அளவில் இன்றைக்கி போகிறாங்க. அவங்க எல்லாத்துலேயுமே வின் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு வியூவர்ஸு சார்பாக நீங்கள்
கடவுள்கிட்ட வேண்டிக்கணும்னு வந்து நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். உங்களுடைய பிளெஸ்ஸிங் வந்து என் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் எல்லாருமே வந்து ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. இது வந்து எஸ்ஜேஎன் சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.